பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். காயத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? அநேகருடைய வார்த்தைகள் என் இருதயத்தை காயப்படுத்தி கொண்டிருக்கிறதே. இதனால் நான் பலவீனம் அடைந்து கொண்டிருக்கிறேன். என் காயத்துக்கு மருந்து போடுகிறவர் யார்? என் காயத்தை ஆற்றுகிறவர் யார்? நான் தோற்று போனது போல் காயத்தோடு இருந்து கொண்டிருக்கிறேனே. அநேகர் என்னை ஏளனமாய் அவமானமாய் பேசும்போது என்னுடைய உள்ளம் உடைக்கப்பட்டு நான் தேவ சமூகத்தில் அழுது விழித்து கொண்டிருக்கிறேனே. ஆண்டவர் என்னை பார்க்கிறாரா? என்னுடைய காயத்துக்கு காயம் கட்டுவாரா என்ற பல கேள்விகளோடு தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் காயங்களை ஆற்றுவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், எரேமியா 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் குடும்பத்தில் ஆரோக்கியம் வரப்பண்ணி உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய காயங்களை ஆற்றுவேன் என்று ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேகர் பல காயத்தோடு காணப்பட்டு கிடக்கிறார்கள். வியாதி என்கிற ஒரு காயம், கடன் பாரம் என்கிற ஒரு காயம், பிள்ளைகளை குறித்தான ஒரு காயம், அநேகருடைய பேச்சுக்கள் ஒரு காயம், அநேகருடைய வார்த்தைகள் ஈட்டியை போல் குத்துகிறது ஒரு காயம். இப்படி பல காயங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் அனுதினமும் காயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காயத்திற்கு மனுஷனால் மருந்து போட முடியாது, சொந்தங்களால் மருந்து போட முடியாது, பெற்ற பிள்ளைகளால் மருந்து போட முடியாது. ஆனால் உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவருமாகிய தெய்வமாகிய என்னால் அந்த காயத்திற்கு மருந்து போட்டு உன்னை உயிர்ப்பிக்க முடியும் என்று ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேகர் காயப்பட்ட வார்த்தைகளால் தன் ஜீவனை பறிகொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தற்கொலைக்கு நேராக சென்று தன்னுடைய ஜீவனை சத்ருவின் கரத்தில் கொடுக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு என்னை இவர்கள் காயப்படுத்தி விட்டார்களே, என்னை நேசித்தவர்கள் காயப்படுத்தி விட்டார்களே, எனக்கு அதிகமாய் நெருக்கமாய் இருந்த நண்பர்கள் என்னை காயப்படுத்தி விட்டார்களே, என்னுடைய காரியத்தை பொறுப்படுத்தி செய்கிறவர்கள் என்னை காயப்படுத்தி விட்டார்களே, என் பெற்றோர் என்னை காயப்படுத்தி விட்டார்களேன்னு சொல்லி மன அழுத்தத்தோடு இன்னைக்கு பல ஜனங்கள் உயிரை மாய்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவதற்கு ஒருவருமில்லை, அவர்களை தேற்றுவதற்கு ஒருவருமில்லை, அவர்களோடு கூட இருப்பதற்கு ஒருவருமில்லை. அந்த தெய்வம் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். சத்ருவானவன் பல ஜீவனை மாறிக்கொண்டு போகும்போது அற்பமாய் எண்ணப்பட்டு என் சமூகத்தில் நீங்கள் காத்து கிடக்கிறீர்கள் அல்லவோ, உங்களுக்கு அநேக வார்த்தைகளினால், அவமானங்களினால், வெட்கத்தினால் அநேக காயங்கள் நீங்கள் பட்ட போதிலும் கூட ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என் காயத்தை ஆற்றுவார், என்னை தேற்றுவார், அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு தேவ பலன், ஒரு விசுவாசம் உங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி உங்களை இந்த நேரம் வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறதல்லவோ, அந்த தெய்வம்தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்கள் காயங்களை ஆற்றுவேன், உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை நான் செய்து தருவேன், அந்த காயத்துக்கு மருந்து போட்டு உங்களுக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி தைரியப்படுத்தி நான் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அநேகர் வியாதி என்கிற காயத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய வியாதி எப்பொழுது மாறும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் தானே நான் வரத்தும் போக்குமாய் இருக்கிறேன், ஆனாலும் என் சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த பலவீனம் எப்பொழுது மாறும், எனக்கு எப்பொழுது சுகம் உண்டாகும், நான் சுகத்தோடு பலத்தோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன். என்னுடைய இந்த மாம்சத்தில்
இருக்கக்கூடிய இந்த பலவீனம் மாற்றப்படாதா என்று பல கேள்விகளோடு இருக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் சொல்லுகிறார், நான் உங்கள் காயங்களை ஆற்றப் போகிறேன், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன்னை நான் பலப்படுத்த போகிறேன் மகனே, உன்னை நான் பலப்படுத்த போகிறேன் மகளே, உன்னோடு நான் கூட இருப்பேன், உன்னுடைய வியாதியில் ஒரு சுகம் உண்டாக போகிறது, அற்புதம் உண்டாக போகிறது. அதை அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்கள் காண ஆச்சரியமாய் அநேகர் பார்க்கிற விதத்தில் அந்த அற்புதத்தை நான் செய்ய போகிறேன் மகனே, மகளே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னுடைய அடிக்காயம் மாற்றப்படும். உன்னுடைய காயத்திற்கு மருந்து போட்டு தரக்கூடிய தெய்வம் இன்றைக்கு உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே, என்னுடைய இந்த காயத்தில் ஒரு சுகம் உண்டாகட்டும், என்னுடைய இந்த காயத்துக்கு மருந்து போடுங்கன்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சையோடு தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்கிறார், நான் அந்த அபிஷேகத்தை உங்கள் குடும்பத்தில் வைக்கப் போகிறேன். இருளின் மந்தாரங்கள் மாற்றப்படுகிறது. இருளுக்குள் கிடந்த நீங்கள் வெளிச்சத்தை காணப் போகிறீர்கள். நான் உங்கள் குடும்பத்தில் உலாவ போகிறேன். சத்ருவானவன் இனி உன் பிள்ளையை தொடுவதில்லை, உன் புருஷனாரை தொடுவதில்லை, உன் குடும்பத்தினரை தொடுவதில்லை, உன்னை தொடுவதில்லை. நான் தெய்வீக பாதுகாவலோடு உன்னோடு கூட இருக்கிறேன். உன் காயங்களை நான் ஆற்றுவேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து திடமாய் பலனாய் ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு அழகான ஒரு வார்த்தை தந்தீங்கள் ஆண்டவரே. எங்கள் காயங்களை ஆற்றுப்பா, எங்கள் வடுக்களை, எங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய ஆறாத காயங்களை தேவன் ஆற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதையே நினைத்து 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 சோர்ந்து போய் கிடக்கக்கூடிய அநேக குடும்பங்கள் உண்டு ஆண்டவரே. ஆரோக்கியம் இல்லாமல் பலனிழந்து என்னை நேசித்தவர்கள் இந்த வார்த்தை சொல்லிவிட்டார்களேன்னு சொல்லி அவர்கள் முடங்கி கிடக்கக்கூடிய அநேகர் உண்டாண்டவரே. அவர்களை தேவன் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பலத்தோடு சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழ கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பாவங்களை எல்லாம் மறந்து ஆண்டவரே எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தி உம்முடைய அந்த பரம கானானுக்கு எங்களை கூட்டிக் கொண்டு சேர்க்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.